ஒரு பக்கம் முழுக்க விதவிதமான டயட்டை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க டாக்டர்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆக்சுவலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல. ஒரு பிபி ஹை ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி பண்ணுவோம், என்ன முடிட்டு இப்படி நில்லு, நேரா ஒரு நாள் நிக்க முடியுதான்னு பாப்போம். சாரி, யா 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 40 வயதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா இதை பண்ணா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க கேட்டு பார்க்கலாம். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்போ இந்த கால்ல துதிக்கல் இப்படி இல்லைங்க சார், ஒரு 10 செகண்ட்ஸ். 1 2 8 9 10. A few moments later. சூப்பர். இது என்னன்னா நார்மலா இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னா நரம்பியல் சம்பந்தமா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Amazing. Great. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிசர்வோட 1 2 4 5 6 1 week later. 7 8 9 10 இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சாலே டீசென்ட்டான டெஸ்ட் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு. ஓ, நீ அப்படி வரியா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலே போதும். ஓகே, இப்போ இங்க இருந்து ஊதுறேன், அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிள் தான். ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்ப டாக்டர் ஒண்ணு பண்ணாரு, நீங்க பண்ணக்கூடாது. என்னன்னா அவர் இங்கே ஊதுங்கட்டு மூஞ்சி கிட்ட கொண்டு போயிட்டார். அது செய்யக்கூடாது. நம்ம கரெக்டா நோட்டீஸ் பண்ணலாம். ஐ பவர் கரெக்டா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. கொஞ்சம் போதும் போதும். ஊதுங்க 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 ஊதுங்க, அவ்வளவுதான். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. உட்கார்ந்துட்டு காலை நீட்டிட்டு ஹெட் வந்து நீல டச் பண்ணோம். அது அனாவசியம். முட்டியில தலைப்படம்னா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு படாதுங்க. இப்பவே கண்ணை கட்டுது. அப்ப அவங்க ஃபிட்டே இல்ல சார். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லையா மேம்? பண்றது நல்லது, பட் பண்ணலன்னா நீங்க டிசீஸ்னா கிடையாது. தம்பி பச்சை சட்டை தம்பி வாங்க. என்ன தேர்றாங்க? ஐயே அப்பா அந்த போயிட்டாப்லே, அந்த கால் அங்கேயே தொடுங்க. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நான் ஒரு ஆர்த்தோபெடிஷியன். சமணம் போட்டு கீழே உட்கார முடிஞ்சுன்னா மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொட நடுங்கும் உன் கால், உன் பேச்சு கேட்காம தடுமாறு. ஆக்சுவலா இப்ப நம்ம சம்மணம் போட்டு உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்துல கால் மரத்து போகுதுல, அப்படி மரத்து போனா அது என்ன குறியீடு? இது ஒரு நல்ல கேள்வி. உங்களுடைய பாடி ஃபேட் அது வந்து கரெக்டா இல்ல, ஜாஸ்தியா இருக்கும்போது உங்களுக்கு மரத்து போக ஆரம்பிக்கும். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். இந்த உணவுக்கு பதிலாக இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்க டயட்டுக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஆனா ஏஐல இருந்து கேக்குறோம் சார். ஏஐ சார். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேக்குறீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டாக்டர் கிட்ட போய் கேக்குற ரேஷியோ விட நாங்க ஈஸியா எங்களுக்கு ஆக்சசிபிள் எங்கன்னு பார்த்தா ஏஐ கிட்ட எங்களுக்கு ஆக்சசிபிள். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின்றா. ஓகே, இந்த ஏஐ டூல்ஸ் வழியாக உங்களுக்கு இந்த ஃபுட் பத்தி கேக்குறவங்க, டயட் எல்லாம் கேக்குறவங்க எவ்வளவு பேர்? நீயுமா? என்னப்பா இவ்வளவு பேரா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏஐ ட்ட எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன உணவு சாப்பிடணும்னு கேட்பது சரியா தவறா? அது தப்பாயிடும். தவறுங்கிறவங்க ரெட் ஃபிளாக் காட்டிருங்க. அதாவது ஜென்ரலா ஒப்பீனியன் சொல்லுமே தவிர இந்த இண்டிவிஜுவலுக்கு இதுன்னு அதனால வந்து கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணு. சொல்றா என்ன நம்ம பேசுறா. ரெண்டாவது சார், நிறைய டெத்ஸ் இந்த ஏஐனால நடந்திருக்கு சார். டேய், என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீங்க சாவடிச்சிட்ட. நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எல்லா டாக்டர்ஸையும் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபாலோ பண்ற ஒரு டயட் தப்பானதாக அவங்க பட்டுச்சுன்னா அவங்க அந்த ரெட் ஃபிளாக் தூக்கி காட்டுவாங்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? ஆனா நல்லா மல்டிபிள் நட்ஸை வந்து நைட் ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு எக்ல வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை ஆர் இட்லி. இது என்னன்னா எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. என்ன ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட்டாலும் அது கொஞ்ச நேரம் வயித்துல இருக்கணும் சார். எந்த ஒரு ஃபுட் வந்து சட்டுன்னு டைஜஸ்ட் ஆயிடுதோ கண்டிப்பா பசி எடுக்க செய்யும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இப்போ இவங்க ஜூஸா என்ன ஒரு லிக்விட் ஜூஸ் நீங்க எடுத்தாலுமே அது வந்து சீக்கிரமா சுலபமா டைஜஸ்ட் ஆயிடுது. போச்சடா போச்சு. நான் என்ன வந்து ஒரு ரைஸோ ஒரு காயோ நான்வெஜோ புரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வயித்துல இருக்கும். இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். மந்த்லி 2 டைம்ஸ் சார், நைட் 7 மணிக்கு சாப்பிட்டனா அடுத்த நாள் நைட் 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார். தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சோ தண்ணி கூட குடிக்காத இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க சார். பேலன்ஸ்டு டயட்ல ஒரு 7 காம்பனன்ட்ஸ் இருக்குங்க சார். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. அதுல என்னன்னா கார்போஹைட்ரேட்,
45%. அதுக்கப்புறம் அடிஷனலா வைட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர். போதும் லிஸ்ட் பெருசா போய்க்கு. ஃபாஸ்டிங் பண்ற அன்னைக்கு ஒரு மெடிசன்ஸ் எடுத்தார் வித்தவுட் ஃபுட் வித்தவுட் சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. சுகர் வந்தா அந்த ஒரு பிரச்சனையோட நிக்க போறது இல்ல. சுகர் வந்ததுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் சுகரா இருக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. சுகர் வந்து அதிகமா இருந்தா காப்பாத்திரலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சு ஒன்ஸ் அதுல பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் a permanent brain damage. சார் வடகரியாலும் போலாக்குது. என்ன அது? அந்த டேமேஜை வந்து காப்பாற்றவே முடியாது. இதுக்கு அப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஒன்ஸ் a permanent damage டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பட் ஆனா உங்க இது கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க, கொஞ்சம் இல்ல ரொம்பவே ரிஸ்க்குங்கிறாங்க. நீங்க பாத்துக்கணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கிறதுல என்ன தப்பு? ஆக்சுவலி நான் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்ஜன் சார். பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து வெளியிருந்து பாக்குறப்போ வந்து நான் நல்லா தானே இருக்கேன், நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்க வெளிய இருக்க வெயிட் பாக்குறாங்க, நாங்க வந்து அட்டாப்சி பண்றப்ப ஆர்கன்ஸோட வெயிட் பாக்குறோம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். மார்னிங் ஒரு 2 இட்லி அந்த மாதிரி சார். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 1 hourல நான் லஞ்ச் மீல்ஸ் கம்மியா சாப்பிடுவேன் சார். அதோட அது அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா சாப்பிட மாட்டேன் சார். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய், அதான் சொல்றேன்லடா. அப்ப 24 மணி நேரம் நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் ஹங்கிரியா இருந்தா வாட்டர் இல்ல ஜூஸ் மோஸ்ட்லி ஏதோ லிக்விடா லைட்டா சாப்பிடுவீங்க, முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தான். ஆமா. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ எவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கீங்க? போன ஜனவரியில 1 monthல மட்டும் அட்டம் பண்ணி 20 kg 1 monthல நான் குறைச்சேன் சார். இன்னைக்கு நான் ஃபிட்டா தான் சார் இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு பண்ணிட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார், இது பேர் மேட்னஸ். அதாவது ஃபிட்டுக்கும் இதுக்கும் நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லை. அது வேறு, இது வேறு. இந்த மாதிரி கிராஷ்ல ஒரு 1 monthல குறைக்கிறாங்க அப்படின்றாங்களா, வெரி டேஞ்சரஸ். சோலி முடிச்சு. பாடி வந்து ஆல்ரெடி ஒரு மெட்டபாலிசம்க்கு இருக்கும் சார். எஸ். ஆஹா. சடனா வந்து எல்லா நியூட்ரியன்ஸையும் கம்மி பண்ணிட்டு வில் பிகம் நியூட்ரிஷனலி டெஃபிஷியன்ட். எந்த நோயினாலும் ஈஸியா வந்துரும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரோட ஹார்ட்ல இருந்து அவர் இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வீக் ஆயிடும். இது வந்து டெஃபினட்டா எந்த ஒரு பப்ளிக்குமே அட்வைசபிளும் கிடையாது, கண்டிப்பா பண்ணவும் கூடாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எல்லா நான் 10,000 ஸ்டெப் நடந்தேன். எவ்வளவு இறக்கிறீங்க? 26 கிலோ வந்து 2.5 மாசத்துல இருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரேபிட் கீழே வந்துச்சு, நிறைய மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய ஆர்கன் டேமேஜ் ஆகும். யூ ஆர் யங், யூ டோன்ட் நோ நவ. அத இங்கிலீஷ் சொல்லிட்டேன். சரி பயப்படாத நீ. ஓவர் a period of time cardiac arrest, thrombosis, cerebral attack, நிறைய organ deficiency வரும். தயவு செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோ. டே 1 வந்து ஃப்ரூட்ஸ் predominant-ஆ ரொம்ப அந்த ஹைலி கலோரி கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். நல்லா இருக்கேன். போர்ஷன் கண்ட்ரோலே கிடையாது, எப்ப பசிக்கிறதோ சாப்பிடலாம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. செகண்ட் டே வந்து வெஜிடபிள்ஸ், அதான் முதல் நாள் பழங்கள், இரண்டாவது நாள் காய்கறிகள் வித்அவுட் சால்ட், அதுதான் முக்கியம். அண்ணே அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கறாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து அன்லிமிட்டெட் குவான்டிட்டிஸ்ல எடுக்கறாங்க. நேச்சுரல் சுகரா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் சுகரோட பீக். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கிராஷ்ட் ஆயிருக்கு. மேபி வந்து உங்களுக்கு லைகோஜன் லாஸ்னால மேபி ஒரு ரிசல்ட் தெரியற மாதிரி இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். சாம்பார் ஆப் எனக்கு. இம்மீடியட்டா நீங்க ஸ்டாப் பண்ண மாத்திரத்தில் உங்க வெயிட் கெயின் திருப்பி வந்துரும்.